சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு தினத்தையொட்டி சென்னையில் காவல்துறை ஆணையர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அடிமை அவர்கள் ஆகியவர்களுக்கான ஒரு நல்ல முயற்சி, அவர்களை திருத்துவதற்கான நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பாய்ஸ் கிளப் அவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. மிக சிறப்பான பாய்ஸ் கிளப் மூலமாக நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பழக்கத்தையும் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் சென்னை கண்ணகி நகரில் உள்ள குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் பள்ளியிலிருந்து டிராப் அவுட் ஆன குழந்தைகளை மறுபடியும் ஒரு 400லிருந்து 500 பேர் பள்ளிக்கு மீண்டும் செல்வதற்கான முயற்சிகளை காவல்துறை எடுத்துள்ளது. அங்குள்ள அதிகாரிகள், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த போதைப்பொருள் தடுப்பு மற்றும் அதிலிருந்து விடுவிப்பதற்கான அடிமைப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளிலும் சென்னை மாநகர காவல்துறை வேகமாக ஈடுபடும். அதனுடைய ஒரு பெரிய முயற்சியாக இன்றைய பேரணி அமையும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த டாக்டர் சக்திகுமார், செரீன் லைஃப் மருத்துவமனை வானகரம், திரு கிருஷ்ணமூர்த்தி, அரும்பாக்கம் காவல் நிலைய சிறார் ஒருங்கிணைப்பாளர், திரு சுரேஷ், கேட்டன் கோயம்பேடு காவல் நிலைய சிறார் ஒருங்கிணைப்பாளர், டிசிஐஎஸ் திரு திருநாவுக்கரசு, டாக்டர் சுதாகர் அண்ணா நகர் துணை ஆணையாளர்,